ராம் கேவல், தலித் சிறுவன். சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக ஒருவர் உயர்நிலைப்பள்ளி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பாராபங்கி நிஜாம்பூர் கிராமத்தில் வசிக்கிறார். அதாவது சுதந்திரம் பெற்றதுலேருந்தே முதல் முறையாக ஒருவர் உயர்நிலைப்பள்ளிக்கு போயிருக்கிறாருங்க. இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. தலித்ஸோட நிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ராம்கேவல் ஒரு நம்பிக்கைக்குரிய மாணவர். அவர் இரவு முழுவதும் திருமண ஊர்வலத்தில் தலையில் விளக்கை ஏந்தி சென்று மறுநாள் காலையில் தனது படிப்பை முடிக்க பள்ளியை அடைவார். எப்படி நைட்டு ஃபுல்லாக இந்த ஊர்வலங்களில் லைட்டு தூக்கிட்டு போகணும் தெரியுங்களா? அந்த வேலையை பார்த்துட்டு கிடைக்கிற சொற்ப நேரத்தில் அப்படியே தூங்கிட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து டியூட்டிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவாப்புல. படித்து இந்த பள்ளி படிப்பை முடிச்சிருக்கிறான். நிஜாம்பூர் கிராமத்தில் சுமார் 40 வீடுகள் உள்ளன. இது அகமதுபூர் கிராமத்தின் ஒரு பகுதியாகும். 200 மக்கள் தொகை கொண்ட இந்த சிறிய கிராமத்தில் உள்ள அனைவரும் தலித்கள். இந்த மக்கள் கடின உழைப்பு தான். ஆனால் பாருங்கள், இந்த மக்களுடைய உழைப்பு தான் இருக்குதை ஒழிஞ்சு பாருங்கள், பையன் வந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறான். மேற்கொண்டு படிக்க முடியலையேன்னு வருத்தத்தில் அவள் தாய் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை வந்து தேற்றுறதை பார்க்குறோம். இப்படிப்பட்ட மாணவர்கள் தான் உண்மையிலேயே முன்னுக்கு கொண்டு வரணும். எவ்வளோ செல்வங்கள், எவ்வளோ காசு பணங்கள்லாம் வச்சுருந்து என்ன புண்ணியம். இது மாதிரியான ஏழைகளுக்கு மேலே வர்றதுக்கு முன்னேறதற்கு முயற்சி பண்ணணும். தலித்களும் முஸ்லீம்களும் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே மிகவும் பின்தங்கிய மாணவர்களாக இருக்கிறாங்க. அந்த சமூகமாக இருக்குது. அதில் இந்த தலித்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், இஸ்லாமியர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். ஆனால் எங்கெங்கேருந்தோ வந்தவன், வெளிநாடுகள்லேருந்து இங்கே வந்து குடியேறினவன்லாம் இன்றைக்கி தேசபக்தி பாடம் எடுத்துக்கிட்டு இந்த மக்கள்கிட்ட இருந்த நிலங்களை எல்லாம் பிடுங்கிக்கிட்டு அந்த காலத்து அரசர்கள்ட்ட வஞ்சகமாக பேசி எல்லா நிலங்கள் அதிகமாக வச்சுருந்த ஆட்கள் அத்தனை பேர்ட்டு இந்த நிலத்தை பிடுங்கி பிரம்மதேயம்னு சொல்லிவிட்டு அவர்கள் இது வரைக்கும் அந்த நிலங்களை வச்சு கொளிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நிலத்தின் சொந்தக்காரர்கள் என்ன ஆயிடுச்சு, தலித்கள்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக்கி இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் மேலே ஏற முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இந்து மதத்துக்குள்ளேயே புகுத்தி 4 வர்ணங்களை கொண்டு வந்து அதில் நீ சூத்துறேன், நீ படித்தா உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்று அப்படின்லாம் சொல்லி வேதங்களை படிக்கக்கூடாது, படிப்பு கிடையாது உனக்கு அப்படின்லாம் சொல்லி அவனுக்கு பல சிக்கல்களையும் சிரமங்களையும் கொடுத்து இன்றைக்கி இந்த மக்கள் இந்த நிலைமையில் நிற்கிறாங்க. அதனால் ஏதோ முடிஞ்சது, இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இனி வருங்காலமாவது இந்த மக்களுக்கு நல்லபடியாக அமையட்டும். அதுக்கு வருங்காலமாக நல்லபடியாக அமைகிறதுக்கு முதல்ல இந்த பிஜேபி பாசிசவாதிகள் இவர்கள் ஆட்சி விட்டு போகணும். அப்போ தான் இந்த மக்கள்லாம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட முடியும். அடுத்த ஒரு செய்தி பாருங்கள். அட்டாரி வாகா எல்லை வழியாக பாகிஸ்தானுக்கு திரும்பிச் செல்ல வந்த ஒரு பாகிஸ்தான் பெண்ணின் ஆண் குழந்தை இந்திய குடியுரிமை பெற்றுள்ளது. அதனால் அக்குழந்தையை அப்பெண்ணுடன் அனுப்ப இந்திய அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். குழந்தையை பிடிந்து செல்லும் சோகத்தில் அப்பெண் கதறி அழுவதை படத்தில் காணலாம். இது எவ்வளோ பெரிய கொடுமை பார்த்தீங்களா? எவனோ ஒருத்தன் ஒரு 4 கிறுக்கனுங்க வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து செஞ்சானுங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த பாகிஸ்தான் யார் இந்த குற்றவாளிகளோ அவனை தட்டிக்கலாம். இல்லை பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு பண்ணிருந்துச்சா, இவனுங்களாம் ஆளுங்களை அனுப்பிச்சிருந்துச்சா, அவன் மேலே போர் தொடுக்கலாம். இதை விட்டுட்டு இங்கே இன்னும் 20 வருஷமாக 30 வருஷமாக இங்கே திருமணம் பண்ணிவிட்டு இங்கே குழந்தை குட்டிகளோடு இருக்கக்கூடிய இந்த மக்களை தேவையில்லாமல் அந்த நாட்டுக்கு அனுப்பி, அதுலேயும் பாருங்கள், ஒரு குழந்தை வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருக்கு தான், அந்த பெண்ணு வந்து பாகிஸ்தான் குடியுரிமையாக. அதனால் அந்த குழந்தையை தரமாட்டேன்னு சொல்லி பிரிக்கிறது இருக்குது. இது எவ்வளோ பெரிய மடத்தனம். அதே போல் ஒரு பாகிஸ்தானி பெண்ணு சொல்கிறாங்க, நான் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இங்கே தான் இருக்கிறேன், எனக்கு பாகிஸ்தானில் யாரையுமே தெரியாது, நான் இங்கே போய் எங்கே போய் நான் நிற்பேன், நான் இப்போ என்னுடைய புருஷனை விட்டுட்டு பிள்ளையை விட்டுட்டு போக சொன்னால் நான் எங்கே போவேன் நான் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பதில் இருக்குதா?
அதாவது இது மாதிரி ஒரு வெளிநாடு நமக்கு டேஞ்சரான ஒரு வெளிநாடு பக்கத்தில் இருக்குது. அப்போ அந்த எல்லையில் வந்து நம்ம சுற்றுலா பயணிகளை எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போகணும், அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தரணும், அந்த ஒரு அறிவு இல்லாமல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டு அவனை வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து சர்வசாதாரணமாக அந்த துப்பாக்கிகளை சுட்டுட்டு ரொம்பவும் சர்வசாதாரண நிதானமாக வெளியில் போயிருக்கிறானுங்க. அப்போது எந்த அளவு நம்முடைய ஆட்சி அதிகாரம் கண்ட்ரோல் இருந்துருக்குதுன்னு பாருங்கள். அப்போ தவறு இவர்கள் மேலே வச்சுக்கிட்டு அப்பாவி பொதுமக்களை வந்து இம்சப்படுத்துறது, தண்ணியை நான் வந்து நிறுத்துறேங்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவுக்கு கெட்ட பேரை தான் கொடுக்கும். இப்போ பாகிஸ்தான் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டு உலக நாடுகள்லாம் நமக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும். இப்போ இது மாதிரி சின்ன சின்ன குடும்பங்களில் உள்ள ஆட்களை பிரித்து தண்ணியெல்லாம் நிறுத்தணுன்னாக்க பல பேருடைய சாபத்துக்கு ஆளாக நேரிடும், பல நாடுகளுடைய கண்டனத்துக்கும் ஆளாக நேரிடும்.